லாபித்து சாபி மத்தனில் வருது. 7வது காயிதாக்கள், 7வது ரூல்ஸ் விதி நிறைய இடத்துல இருக்குது லாபித்துக்கு. அதில் இன்சாவு கைர தலபி. இன்சாவு கைர தலபி என்பது அதுவாகிறது ஒன்றாக இருக்கும். லாயஸ்தது தேடமாட்டான். மத்லூபன் ஒரு மத்லூபை. கைர ஹாசிலின் இல்லாத மத்லூபின்னு வச்சுக்கணும். இல்லாத மத்லூபை தேடமாட்டான். மக்த தலபி தேடுகின்ற நேரத்தில். அப்படின்னா அதில் எதிர்பார்ப்பு இருக்காது. அதாவது லைசல் முராது நாட்டமில்லை. மின்ஹு அதிலிருந்து தலபு நாட்டமில்லை. அப்போ இன்சாவு கைர தலபியை கொண்டு அதில் எதிர்பார்ப்பு இருக்காதுன்னு அர்த்தம். வைக்கூனுபி தஜ்ஜுபி அது தஜ்ஜுபை கொண்டாகும். கசமி சத்தியத்தை கொண்டாகும். சேகில் உக்கூதுரிய சீகாக்களை கொண்டாகும். பின்னாடி சொல்கிறாங்க உக்கூதுரிய சீகானா அப்படின்னா கைரிகா இது அல்லாததை கொண்டும் ஆகும். அப்போ தஜ்ஜுடைய சீகாக்களும் கசமும் உக்கூதுரிய சீகாக்களும் கைர தலபி அதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. அமிரில் இருப்பதைப் போல, நகீர் இருப்பதைப் போல, மண்ணியில் இருப்பதைப் போல என்ன பண்ணாது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. அந்த வாசகங்கள் எல்லாம் இன்சாவு கைர தலபியாக இருக்கும். தஜ்ஜுவுக்கு உதாரணம் அம்மா அறிந்துகொள் தஜ்ஜுபாகிறது மிஸ்லு கௌலி தலா அல்லாத்தோட சொல்லை போல. அஸ்மி பிஹிம் வ பிசிர் என்ற அல்லாத்தோட சொல்லை போல. அப்போ எப்படியெல்லாம் கேட்கின்றார்கள், எப்படியெல்லாம் பார்க்கிறார்கள். கௌலிக்க ஒன்று சொல்லை போல அஜ்மல பைத்த இந்த வீடு எவ்வளோ அழகாக இருக்கிறது. அப்போ இதில் தேடல் இல்லை. அதனால் இது இன்சாவு கைர தலபியில் சேரும். அம்மல் கசமு அறிந்துகொள் கசமாகிறது. அப்போ கசமு இன்சா தலபியில் சேரும். முஸ்லிம் கௌலிகனோட சொல்லை போல கைர தலபியில் சேரும். தல்லாஹி அல்லாம் சத்தியமாக அல்லாக்கீதன் நான் உடைப்பேன் அசனாவுக்கு உங்களுடைய சிலைகளை பகுத பின்னால் துவல்லு முதப்பீரின நீங்கள் இங்கேருந்து புறப்பட்ட பின்னால் அர்த்தம் சொல்லியாச்சு. அப்போ இதெல்லாம் இன்சாவு தல்லாஹி அல்லாம் சத்தியமாக. அப்போ இதில் என்ன இருக்குது, எது ஒரு தேடல் இல்லை. அதனால் இன்சாவு கைர தலபியில் சேரும். கௌலிக்கனோட சொல்லி போல வல்லாஹி அல்லாம் சத்தியமாக அல்லா அஜித்தா என்ன சபில்லா அல்லாவோட பாதையில் நான் முயற்சி செய்வேன், ஜிகாது செய்வேன். அம்மா சேகல் உக்கூது. ஓகே, அப்போ கசம்கள் எல்லாம் இன்சாவு கைர தலபியில் சேரும். அடுத்து அம்மா சேகல் உக்கூதுடைய சீகாக்கள் எல்லாம் இன்சாவு கைர தலபியில் சேரும். பியூத்து சௌபி என்னோட ஆயிலை நான் விட்டுவிட்டேன். அர்த்து நாய் என்னோட பாத்திரங்களை நான் இரவல் கொடுத்து விட்டேன். ரஹன்து பைத்தி என்னோட வீட்டை நான் அடமானம் வைத்து விட்டேன். தல்லக்து ஜவுஜத்தி என்னோட மனைவியை நான் தலாக் செய்து விட்டேன். அப்போ இது ஏன் ஹபரில் சேர்க்காம இன்சாவில் சேர்த்துருக்காங்க? இப்போ ஒருத்தன் என்னோட ஆடையை விட்டு விட்டேன் அப்படின்ட்டு பொய் சொல்ல முடியுமில்ல. நான் என்னுடைய பாத்திரத்தை இரவல் தந்து விட்டேன், பொய் சொல்ல முடியுமில்ல. அப்புறம் ஏன் ஹபரிலே சேர்க்கலாமே? ஏன் இன்சாங்கிறது உண்மைக்கும் பொய்யுக்கும் அந்த இடமில்லாது தானே இன்சாங்கிறது. இதே சேர்த்துருக்காங்க. அவன் இந்த மாதிரி விஷயங்களில் யாரும் என்ன பண்ண போகிறதில்ல, பொய் சொல்ல போகிறதில்ல. சொன்னால் அது அவனுக்கு ஆபத்தாக முடியும். இப்போ தல்லாக்து ஜவுஜத்தி விளையாட்டுக்கு சொன்னாலும் தலாக்காகி போயிடும். அதெல்லாம் விளையாடக்கூடாது. அப்போ தல்லக்து ஜவுஜத்தி என்னோடய மனைவி நான் தலாக்கிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பொய் சொன்னேன் அப்படின்னா அதெல்லாம் என்ன பண்ணாது. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் பாருங்கள் முத்தகல்லிமுடைய சீகாவிலே இருக்குது. இதெல்லாம் ஆபத்தானது. அதனால் இன்சாவில் ஹபரியில் சேர்க்காமல் இன்சாயில் சேர்த்துருக்குறாங்க. அப்போ நமக்கு என்ன பாடத்தில் விளங்க வேண்டியது, உக்கூதுரிய சீகாக்கள் எல்லாம் இதுதான். இதெல்லாம் இன்சாவு கைர தலபியில் சேரும். காய்தா ஒன்று அன்வாவுல் கலாமுல் ஹபரியான கலாமுடைய வகைகளாகிருது. அப்போ இதுவரையிலும் இன்சா இதை பற்றி சொல்லிட்டாங்க. அப்போ கலாமில் ஹபரின் ஒரு வகை இருக்குது, இன்சாயின் ஒரு வகை இருக்குது. இன்சாயிலே 2 பிரிவு இருக்குது. இன்சாவு தலபி ஒன்று இருக்குது, இன்சாவு கைர தலபி ஒன்று இருக்குது. அடுத்த ஹபரை பற்றி சொல்ல வராங்க. ஃபஸ்ட்டு வெறும் ஹபர்னா உண்மைக்கும் பொய்யுக்கும் இடம் உள்ளது ஹபர் அப்படின்னு பார்த்தோம். அதில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அசல் ஐயுல்கா கலாமு ஹபரியு ஹபரியான கலாமை யுல்கா அப்படின்னா பிரயோகிப்பதாயிருது.
பிரயோகித்தல் ஹாலியன் மின தௌக்கீதி தௌக்கீதை விட்டும் நீங்கலிலா இருக்கும். அப்போ ஹபரியான கலாம்களை தௌக்கீது இல்லாமல் சொல்லலாம். இல்லை என்ன தௌக்கீதாகிறது எல்லாம் எக்குன் அதில் ஆகாவிட்டால் ஃபாய்தத்து ஃபாய்தா ஆகாவிட்டால் அல்லக்கான அது ஆகிவிடும், லகுவன் வீணானதாக ஆகிவிடும். அப்போ ஏதாவது ஒரு விஷயத்த தௌக்கீது செஞ்சோம்னா தௌக்கீதுக்கான தேவை இருக்க வேண்டும். அப்போ தௌக்கீதுக்கான தேவை இல்லாமல் தௌக்கீது செஞ்சோம்னா அது வேஸ்ட்டு. அப்படி ஜென்ரலான ஒரு விஷயத்த இங்கே சொல்ல வராங்க. அதில் அசலாகிறது. அப்போ இந்த ஹபரியான கலாமில் அசல் வந்து என்ன அப்படின்னா, யுல்கல் கலாமுல் ஹபரியோ ஹபரியான கலாம் பிரயோகிக்கப்படுவதாக இருக்கும். ஹாலியன் நீங்கிய நிலையில் மின தௌக்கீதை விட்டும் நீங்கிய நிலையில் ஹபரியான கலாமை பிரயோகிக்கப்படும். தௌக்கீதும் செய்வாங்க. அப்போ தௌக்கீது தேவைப்படாமல் என்ன பண்ணக்கூடாது, தௌக்கீது செய்யக்கூடாது. என்கசிமில் ஹபரு பங்காகும். இத்திபாரி இஸ்திமாலிகி அதில் பொதிந்திருப்பதை கவனிப்பது கொண்டு தௌக்கீதின் மீது பொதிந்திருப்பதை கவனிப்பது கொண்டு ஹபரு பங்காகும். ஹுலுவிஹி மேலும் அது நீங்கி ஹுலுவிஹி அது நீங்கியிருப்பது மின்ஹு தௌக்கீதை விட்டும் நீங்கியிருப்பதை கவனிப்பது கொண்டு இல்லை சலாசத்தி அக்சாமின் 3 வகையில் பங்காகும். அப்போ ஹபரியான கலாம் 3 வகை. எப்படி? தௌக்கீது இருக்கிறத பொறுத்தும் தௌக்கீது இல்லாததை தௌக்கீதோடு தௌக்கீது இருப்பதை பொறுத்தும் தௌக்கீது இல்லாததை பொறுத்தும் அதை கவனித்து ஹபரியான கலாம் 3 வகையாக இருக்கும். அப்போ ஹபரியான கலாம் தௌக்கீது செய்தும் சொல்லுவார்கள், தௌக்கீது செய்யாமலும் சொல்வார்கள். அப்போ மொத்தமாக அதில் எத்தனை வகை இருக்குது? ஹபரியான கலாமில் 3 வகைகள் இருக்கிறது. அகதுகா அதில் முதலாவதாகிறது அல் ஹபருல் இபுத்திதாவுடைய ஹபராக இருக்கும், முதன்மை செய்தி. இப்போ ஹுவல் ஹபருல் ஹாலி அது வந்து காலியான ஒரு ஹபர் மின தௌக்கீது நீங்கிய ஹபர்னு வச்சுக்கணும். அப்போ நீங்கிய ஒரு ஹபர் மின தௌக்கீதை விட்டும் நீங்கிய ஹபர் தான் ஒரு ஹபரியான வார்த்தையில் தௌக்கீது இல்லை அப்படின்னா அது வந்து ஹபருல் இபுத்திதாயி அப்படின்னு பேர். வயக்கூன் ஆகும் இந்தல் முஹாத்தபிடம் அது ஆகும். ஹாலி திஹினி எம்டி மைண்டு, அதாவது ஹாலினா நீங்கியது, திஹுனா இதயம், மைண்டு. அப்போ எம்டி மைண்டு அல்லது எத்தகைய எம்டி மைண்டுன்னா லா எஹுத்தாஜு அது அவன் தேவைப்பட மாட்டான். இல்லை தௌக்கீதின் பக்கம் தேவைப்பட மாட்டான். அப்போ எதிரில் இருக்கிறவன் எம்டி மைண்டாக இருப்பான். அதை முகாத்தவனே எதிரில் இருக்கிறவன், நமக்கு எத்தாப்பில் இருக்கிறவன், நம்ம யார்கிட்ட செய்தியை சொல்ல போகிறோமோ அவன் முகாத்தபு, அவன் வந்து எம்டி மைண்டாக இருப்பான், அதை பற்றி ஒன்றும் தெரியாதவனாக இருப்பான். அப்படிப்பட்ட அவனுக்கு தௌக்கீது தேவை இருக்கிற இடத்துல அவன் இருக்க மாட்டான். அப்போ அந்த இடத்துல தௌக்கீது செய்யாமல் சொல்லுவான். அப்போ தௌக்கீது செய்யாமல் சொல்கிற அந்த வாசகத்துக்கு பேர் ஹபருல் இப்திதாயின்னு பேர். மிசாலு கௌலி தாலா அல்லா தாலாவுடைய சொல்லை போல அல் மாலு அல் பனூன பொருளும் பிள்ளைகளும் ஜீனத்துல் ஹயாத்தி துனியா ஜீனத்துல் அலங்காரம், இந்த உலக வாழ்க்கையுடைய அலங்காரமாக இருக்கும். அப்போ இந்த வார்த்தையில் தௌக்கீது செய்யப்படவில்லை, அது ஹபரியாக இருக்குது. அல்லாவுடைய வார்த்தைங்கிறனால இதில் உண்மை இருக்கிறது. எதிர்பார்ப்பு இருந்தால் ஹபரி ஆகிவிடும். இதில் உண்மை மட்டும் இருக்குது. அல்லாவுடைய வார்த்தைக்கு பொய் சொல்ல முடியாது. அதில் உண்மையை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை. அப்போ இது ஹபரியான ஒரு வார்த்தை. இந்த ஹபரி தௌக்கீது இல்லாததுனால, தௌக்கீது எழுத்து இல்லாததுனால, தௌக்கீது எழுத்து என்ன இன்ன அன்ன அது இல்லாட்டி லாமு இல்லாட்டி கது இது போல் தௌக்கீது எதுவும் இல்லை. அதனால் இந்த வாசகம் ஹபருல் இப்திதாயி அப்படின்ட்டு பேர். உதாரணமாக 2வது உதாரணம் முகமது முஜ்தஹிதுன், முகமது சின்சியரானவன். இது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். அப்போ உண்மைக்கும் பொய்யுக்கும் இடம்பாடு உள்ள அந்த கலாம் அது வந்து ஹபரியு. அப்போ இதில் தௌக்கீது இல்லாததுனால இந்த ஹபரிக்கு என்ன பேர் வைக்கிறது? அப்போ ஹபருல் இப்திதாயி அப்படின்னு பேர். இதுவும் ஹபருல் இப்திதாயின்னு பேர்.
தௌலீஹு தெளிவு. அப்போ இதை பற்றி சொல்கிறாங்க, விவரிக்கிறாங்க. ஃபி ஹாதைனி மிசாலைனி, இந்த 2 உதாரணங்களையும் இருக்கின்றது. 2 உதாரணங்களிலேயும் லம் து அக்கது ஜும்லத்தேனி, 2 ஜும்லாவும் தௌக்கீத் செய்யப்படவில்லை. பி ஐயி முஅக்கதின், எந்த தௌக்கீதை கொண்டும் தௌக்கீத் செய்யப்படவில்லை. இந்த 2 ஜும்லாவிலும் எந்த தௌக்கீதை கொண்டும் தௌக்கீத் செய்யப்படவில்லை. இல்லை அண்ணல் முஹாத்தப, என் எதிராளி, நம்ம செய்தியை சொல்ல போகிறவன், நாம் யார்கிட்ட செய்தியை சொல்ல போகிறோமோ அவன், அது முஹாத்தபு. இல்லை அண்ணல் முஹாத்தப, முஹாத்தபாயிரவன் ஹாலி திஹ்னி, எம்டி மைண்ட் உடையவன். லா எஹ்தாஜில தௌக்கீதி, அவன் தௌக்கீதின் பக்கம் தேவையாகவில்லை. அதனால் இந்த 2 வார்த்தையில் என்ன பண்ணல, தௌக்கீத் செய்யவில்லை. தௌக்கீத் செய்யாததுனால ஹபருல் இப்திதாயின்னு பேர் இந்த வாசகத்துக்கு. இந்த 2 வாசகத்துக்கும், இது போன்ற வாசகத்துக்கும் ஹபருல் இப்திதாயின்னு பேர். அசானி, 2வது ஹபரு தலபி. அப்போ லஃபுல்ல இன்சாயி இருக்குது, ஹபரி இருக்குது. ஹபரில் பல பிரிவு, 3 பிரிவு இருக்குது. அதில் 2வது பிரிவு ஹபரு தலபின்னு பேர். ஹுவ அதுவா எர்தல் ஹபரு, ஹபருள்ளதி, சில ஹபர்கள். யகுசுன், அழகாகும். தௌக்கீதுகு, அதை தௌக்கீத் செய்வது அழகாகும். யக்கூனு, அது ஆகும். இந்தல் முஹாத்தபத்தி, முஹாத்தபிடம் அது ஆகும். முத்தரத்தின் சாக்கின் ஃபி ஹுசுல் ஹபரி, செய்தியை பெறுவதிலே சந்தேகமும் தடுமாற்றமும் எதிராளியிடம் ஆகுமே, அதுவாக இருக்கும். ஹபரு தலபி என்பது, ஹபரு தலபிங்கிறது ஒரு தௌக்கீதை கொண்டு அதை என்ன பண்ண வேண்டும், தௌக்கீத் செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா, எதிராளி தடுமாற்றத்திலையும் சந்தேகத்திலையும் இருப்பான் நம்ம செய்தியை அவன் உறுதிப்படுத்துவதில். அப்போ அதனால் அப்போ ஒரு தௌக்கீத் செஞ்சோம்னா ஹபரு தலபி அப்படின்னு பேர். எனக்கு இந்த இடத்துல டவுட் இருக்குது. யக்கூனு ஆகும். இந்தல் முஹாத்தபத்தி, முஹாத்தபிடம் ஆகும். என்ன ஆகும், இந்த இடத்துல முத்தரத்தின் அப்படின்ட்டு வந்திருக்கு. இதுக்கு சரி, ஓகே. அப்போ ஹபரு தலபி, ஹபரு தலபிங்கிறது ஒரு தௌக்கீத் செய்கிறதுக்கு பேர் ஹபரு தலபி. இந்த இடத்த நான் யோசிக்கிறேன் திரும்பவும், இந்த இடத்துல குழப்பமாக இருக்குது. மிசாலு, உதாரணமாக, கது சாஃபர முகமது, முகமது பிரயாணம் செய்தான். நிச்சயமாக முகமது பிரயாணம் செய்தான். இன்ன முகமதன், நிச்சயம் முகமதாயிரம் முஜ்தஹிதன், சின்சியரானவனாக இருக்கும். அப்போ இங்கே கத்துவை கொண்டு தௌக்கீத் செய்யப்பட்டிருக்கிறது, இங்கே இன்னவை கொண்டு தௌக்கீத் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அதனால் இது வந்து ஹபரு தலபியில் சேரும். ஹபருடைய வகைகள் 3, 2வது வகையில் ஹபரு தலபியில் சேரும். ஓகே, மீதி நாளுக்கு இன்ஷா அல்லாஹ். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.